இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக எபிரேயர் எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை ஒருவர் வாசிக்கும் போது நாம் கேட்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று பலன்களை கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும், பலன்களை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் இந்த உலகத்திலே தமக்கென்று கிரியைகளை செய்த எல்லாருக்குரிய பலன்களோடு வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்துல தேவனுக்கென்று கிரியை செய்தவர்களுக்கு தான் தேவன் பலன்களை கொடுப்பார். அப்போ கிரியைகளை செய்யாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சபையிலே இருக்கிற யாரும் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் வசனம் சொல்றது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு என்னதான் பாடுபட்டு என்னதான் காரியங்களை செய்தாலும் உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள இம்மைக்கான இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்காக எதை செய்தாலும் அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். இல்லை என்று சொன்னால் தேவனிடத்திலே அதற்கான பலன்கள் கிடைக்காது. நல்லா கவனிக்கணும். தேவனுக்கென்று இந்த உலகத்திலே நாம் செய்கிற எந்த கிரியைகளுக்கும் ஆண்டவரிடத்துல பலன் உண்டு. இயேசு சொல்லும்போது சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் கொடுத்தால் அதற்குரிய பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என் நாமத்தின் நிமித்தம் கொடுத்தா அதற்குரிய பலன் என்ன செய்யும், உங்களுக்கு நிச்சயமா உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம செய்கிற கிரியைகள் தேவனுக்கென்று இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லும் போது, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தும் போது 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவனுக்கு நான் அளிக்கும் பலன்களோடு, கிரியைகளுக்கு தக்க பலன்களோடு நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். நல்ல கவனிங்க. உலகம் பல அறிவிப்புகளை வெளியிடுகிறது. என்ன அறிவிப்புகளை என்றால், உலகம் எல்லா விதத்திலும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெப்பமாகுதல், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் அதிகமான வெள்ளப்பெருக்கினால் ஏற்படுகிற அழிவு, ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்களினால் ஆங்காங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணீர் அதிகமாய் வருகிறதுனால ஏற்படுகிற அழிவுகள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதற்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் வெப்பமாகுதல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அண்டார்டிகா பகுதியில் இருக்கிற எல்லா இன்றைக்கு இருக்கிற பனி மலைகள் எல்லாம் உருகி கொண்டே இருக்கிறது. வெப்பம் அதிகமாகிறதுனால பனி பாறைகள் எல்லாம் உருகி, மலைகள் எல்லாம் உருகி தண்ணீராய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு புறம் அப்படி இயற்கை சீற்றங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை எல்லாம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ஒரு முறை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், உலகத்திலே வரப்போகிற அழிவை குறித்து நோவா பிரசங்கம் பண்ணினான். நோவா பிரசங்கம் பண்ணின போது அவர் சொன்னார்,
உலகத்தில் என்ன வரப்போகிறது? வெள்ளத்தினால் அழிவு வரப்போகிறது என்று சொன்னார். அதை எல்லா ஜனங்களும் கேட்டார்கள். ஆனால் எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். யாரும் மனம் திரும்பி யாரும் அந்த பேழைக்குள்ள வரவில்லை. ஆகையினாலே வெள்ளம் வந்தது, உலகம் முழுவதும் அழிந்து போனது, நோவாவும் அவன் குடும்பமும் தவிர. அப்படி ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே சபைக்குள் இருக்கிற நம்மை ஆண்டவர் கிருபையாய் பேழையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட பலன் தேவனிடத்துல பெற முடியாத இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன்களை பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். நான் உங்களுக்கு இந்த நாளிலே மிகவும் இயேசு சொன்னதான ஓமை நமக்கு மிகவும் அதிகமாய் தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாய் நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் 23ஆம் வசனம் வரை ஒருவர் சீக்கிரம் வாசிக்கலாம் பார்க்கலாம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடைகளில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வஸ்த நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானே இடலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டவனாயிருந்து உலக கவலை ஐஸ்வரத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே எத்தனை நிலத்தை பற்றி சொல்லி இருக்கிறது? எத்தனை நிலம்? 4 விதமான நிலங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. முதலாவது நிலம் எப்படிப்பட்ட நிலம்? வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். வழியருகே விதைக்கப்பட்ட விதையுடைய நிலம். 2வது நிலம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை போன்று இருக்கிற ஒரு நிலம். 3வது முள்ளுள்ள இடங்களிலே. 4வது நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். முதல் 3 நிலங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்யுதுன்னா பலனற்று பலனற்று பலனற்று. பலன் என்ன செய்யுது? இல்லாமல் போகிறது. இல்லை என்று சொன்னால் பலன் இல்லாதவர்களாய் இருக்கிற வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை பலன் உள்ளவர்களாகவோ பலனற்றவர்களாகவோ மாற்றுவது நம் இருதயத்திலே நாம் தேவனுக்காக எப்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது. நம்ம இருதயத்தில் தேவனுக்காக நம்மை எப்படி அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது. 4 விதமான இருதயங்கள் இருக்கிறது. முதலாவது இருதயத்தை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது வழியருகே விதைக்கப்பட்ட விதை. நல்லா கவனிக்கணும். இது எதை பற்றி சொல்லுகிறது என்றால் நம்முடைய சுயத்தை பற்றி சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, எதை பற்றி? சுயம். சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தேவனை தேட வேண்டும் என்ற அந்த உணர்வில்லாத இருதயம் வந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், என்ன இருதயம்? இன்றைக்கு சபைக்குள்ள நிறைய பேர் ஃபங்க்ஷனு அது இதுன்னு சொல்லி ஆப்சண்ட் ஆகிறத பார்த்தா என்னதான் விடிய விடிய எதை சொன்னாலும் நாங்கள் என்ன செய்வோம்? செய்கிறது தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத பார்த்தா ரொம்ப எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்? நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம சுயநலமான நம்ம விருப்பங்களை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படக்கூடிய இடத்துல என் வாழ்க்கை இருக்கணுன்றதுல நம்ம எப்பவும் தெளிவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அவர் அதை குறிப்பிட்டு எழுதுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்குங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும்
தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. முதலாவது நம்ம இருதயத்துல உணர்வு அவசியம். சில ஆட்களுக்கு எவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் அவங்க எப்படிதான் இருப்பாங்க, உணர்வே இருக்காது. இந்த எருமை மாட்டு மேல மழை பெஞ்சா என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? ஜாலியா நிற்கும். அது மழை பெய்யறத பத்தி என்ன செய்யாது, கவலையப்படாது. இப்பதான் எப்பாடா தப்பிச்சோண்டான்ற மாதிரி மழையில அது தானா நினைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல பசுமாடு என்ன செய்யும்? தண்ணி பட்ட உடனே எள்ளி துள்ளி குதிச்சு ஓடி, அது எங்கடா மழை இல்லாத இடத்துல ஒதுங்கிக்கலான்னு அது ஓடி ஒளிஞ்சுக்கும். அது எதை வெளிப்படுத்துதுன்னா, இந்த எருமை மாடுக்கு தோல் எப்படி இருக்கும், ஹார்டு. அதனால அதுக்கு என்ன செய்யாது, அந்த மழை பெய்யறதுனால அந்த குளிர்ச்சியெல்லாம் அதுக்கு என்ன செய்யாது, பெருசா தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்னஸாக தான் தெரியும். ஆனா பசுமாட்டுக்கு அது பட்ட உடனே என்ன செய்யும், தண்ணி பட்ட உடனே ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்த உடனே தன்னை பாதுகாத்து ஓடி போய் மழை இல்லாத இடத்துல போய் ஒதுங்கிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பன்னி என்ன செய்யும்? என்னடா பாஸ்டர் பன்னின்றாரு, எரும மாடுன்றாரு, என்னடா அவர் பிரசவம் பண்றாருன்னு யோசிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையோட அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லையா? பன்னி எங்க இருக்கும்? அதை நல்லா குளிப்பாட்டி நல்ல பவுடர் போட்டு சென்ட் அடிச்சு அவருக்கு ட்ரெஸ் போட்டு நம்ம நடு வீட்டில் உட்கார வச்சா அவர் எங்க போயிடுவாரு? சத்தமா சொல்லுங்க, சேத்துக்கு போயிடும். அதே நேரத்தில் ஒரு ஆட்டை பாருங்க. அந்த ஆடு எங்கேயாவது சேத்துல தவறி விழுந்துருச்சுன்னா அந்த சேர் ஒட்டி இருக்கும் பாருங்க, அந்த சேரை எடுத்து அது தன் சரீரத்தில் இருக்கிற சேரை எடுக்கிறதுக்கு என்ன செய்யும்? ரொம்ப முயற்சி பண்ணும். அந்த சேத்தை அது மேல வச்சிருக்காது. அது போய் என்ன செய்யணும், எங்கேயாவது ஒராசி எப்படியாவது அந்த சேத்தை தன் சரீரத்துல இருந்து அது எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணும். நல்ல கவனிங்க. பன்னியினுடைய சுபாவம் சேத்துல இருக்கிறது, ஆட்டினுடைய சுபாவம் சேத்தை உதறி தள்ளுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருதயத்துல உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன உள்ளவர்களா இருக்கணும்? இந்த உணர்வு இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, தேவனை சோத்தரித்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, யாரை சோத்தரிக்கணும்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, யாரை சோத்தரிக்கணும்? நம்ம வாயில வசனம் சொல்லுது, தாவீது சொல்றார், கர்த்தரை எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்குன்றார். நம்ம இங்க பாட்டு ஆராதனை நடக்கு, நம்ம ஆட்கள் ஆராதனையில உட்கார்ந்து இருக்கு, வாயெல்லாம் எப்படி இருக்கு? குயிக் பேஸ்டா இல்ல பெவி குயிக்கா என்ன போட்டிருக்கு தெரியல. எல்லாம் என்ன செய்யுது? எப்படி இருக்கு? வாய்கள் எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டு மூடப்பட்டு அப்படியே பாட்டு ரசிக்கிறாங்களாம். பாட்டை ரசிக்கிற ஒரே ஆள் நம்ம நடுவில் உண்டுன்னா அவர் மட்டும்தான் ரசிக்கணும். நம்ம எல்லாம் பாடுறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? பைபிள்ல வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பார்கள் சொல்லியிருக்கா. வாயை திறந்து துதிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து, கர்த்தரை துதிச்சிங்கன்னா தான் நம்ம இருதயம் உணர்வுள்ளதா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து. கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமா, தாவீது பாருங்க, சின்ன தப்பு செஞ்சா கூட அவனுக்குள்ள தவறு செய்கிறோமே என்ற அந்த உணர்வு இருந்தது. ஏன்? எப்பவும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்துல உணர்வு வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். சில ஆட்கள் சபையில வருஷ கணக்கா இருக்குது, ஆனா என்ன செய்யறது கிடையாது, கர்த்தரை துதிக்கிறதுக்கு பழக்கம் இல்லாமல் இருப்பது. நல்ல துதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வீட்டில் இப்போ நமக்கு பின் டிரைவரை போட்டு நல்ல பாட்டு கேட்கறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியெல்லாம் பாட்டு கற்றுக்கிறோன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ யூடியூப் அப்படி டப்புன்னு போட்டோன்னா என்ன பாட்டு வேணாலும் டக்குன்னு வருது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எளிதாக பாடல்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் சின்ன வயசில்
பாட்டு கற்றுக் கொடுக்க மாட்டாங்களான்ற இருக்கும். கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு தான் ஒரு வாரத்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு பாட்டு கற்றுக்கிட்டு அந்த ஒரு வாரம் முழுசும் பாடிக்கிட்டே இருக்கிறது. சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாரம் வந்த உடனே அடுத்த பாட்டு சொல்லி கொடுங்கன்னு கேட்கறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை கற்றுக்கொள்றதுல என்ன இருந்தது? சத்தமா சொல்லுங்களேன், என்ன இருந்தது? ஒரு ஆர்வம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நமக்குள்ள தேவனுடைய பாடல்களை கற்றுக்கொள்வதில் என்ன இருக்கணும்? ஒரு ஆசை இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை சோத்தரிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நீங்களும் நானும் அதிகரித்து நாம் அதை பெருக்கிக் கொள்ளணும், கூட்டிக் கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில அப்பதான் உணர்வு இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சபையில இருக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல என்ன இல்லை? உணர்வு இல்லை. தப்பு செஞ்சா கூட என்ன செய்யறாங்க? தப்பு செய்யாத மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா உணர்வு இல்லை. பொய் பேசுறோன்ற என்ன இல்லை? உணர்வு இல்லை. கெட்ட வார்த்தை பேசுறோன்ற என்ன இல்லை? உணர்வு இல்லை. தேவையில்லாத நண்பர்களோட கூடி இருக்கிறோன்ற என்ன இல்லை? உணர்வு இல்லை. ஏன்? தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருக்கிறதுனால வசனம் சொல்றது இருதயம் உணர்வில்லாமல் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய இருதயத்துல உணர்வை தேவன் உண்டாக்க ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்துல 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. யாரெல்லாம் வந்தா? பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன், ஆயக்காரன் 2 பேரும் வந்தாங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணானா? நான் செய்தேன், நான் செய்தேன். அவன் தன்னை பற்றி சொன்னான். ஆனால் ஆயக்காரன் என்ன சொன்னானா? தேவனை பற்றி சொன்னான். ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா. நீர் யார்? பெரியவர் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன கிடையாது? தகுதியே கிடையாது அப்பா. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று மார்பில் அடித்து கொண்டானான். அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தரை துதித்தவன் இங்க இருந்து போச்சுமே ரட்சிக்கப்பட்டு போனானா அப்படின்னு சொன்னா உணர்வுள்ளவனா வீட்டுக்கு போனான். ஆனா இன்னொருத்தன் வந்து தன் சுய பெருமையை நினைத்து கர்த்தரை அவனும் ஆராதனை பண்ணதும் வந்தவன், ஜெபம் பண்ணதும் வந்தவன். ஆனா அவன் இருதயத்துல தன்னை பற்றிய எண்ணம், தேவனை பற்றிய எண்ணத்தை மறக்கக்கூடிய தன் சுயமான கிரியைகளை குறித்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் இருதயம் கடினம், உணர்வில்லாம போயிடுச்சு. தேவனை பற்றிய எல்லாம் சொல்லுங்க, என்ன எல்லாம் போயிட்டு? சரி, முதல் இருதயம் உணர்வில்லாத இருதயமாய் மாறாதபடி நம்ம இருதயம் உணர்வுள்ளதா இருக்க கர்த்தரை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலம். இந்த கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலம் என்று சொல்லும்போது இருதய கடினத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை சொல்லப்பட்டிருக்கு? இருதய கடினம். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சில வசனங்களை கேட்ட உடனே எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு, ஏற்றுக்கொள்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஏற்றுக்கொள்கிறார்களாம். ஆனா உபத்திரமும் பாடுகளும் வந்த உடனே என்ன செய்யறாங்களாம்? பின்வாங்கி போகிறார். அவர்களுக்குள்ள அந்த வசனம் பலனற்று போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலத்தை போல இருக்கிற இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, உள்ளத்துல தங்களுக்கு என்று இருக்கிற அந்த வழிகளில மனம் திரும்பவே மனம் இல்லாதவர்கள். என்ன மனம் இல்லாதவர்கள்? மனம் திரும்ப இல்லைன்னா இருதய கடினம் உடையவர்கள். இருதய கடினம். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இவர்கள் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள்? வணங்க கழுத்து உள்ளவர்கள் என்று சொன்னார், கீழ்ப்படியாதவர்கள் என்று சொன்னார். அவர்கள் இருதயத்தில் தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் இருதயம் எப்படி இருந்துச்சா? எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு? கடினமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்களேன், என்ன செய்வாரு? பக்குவப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா, அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வார்கள் என்ற விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியில
அவர்கள் தேவனை என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள். தேவனை என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து தேவனை பற்றி குறை கூறினார்கள். மோசையை பற்றி குறை கூறினார்கள். நல்ல கவனிக்க, சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, என்ன குணம் இருக்கக்கூடாது? முறுமுறுக்கிற குணம், குறை சொல்ற குணம், குற்றப்படுத்துற குணம், இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்ம உடைக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்று பல காரணங்களை நாம் சொல்லி கொண்டு இருப்போம். வேதம் சொல்லுகிற காரணம் என்னன்னா, நாம் தேவனிடத்திலே சரியான விதத்திலே கற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்காதது தான். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28, 29 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்குமா? தேவனிடத்தில் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சபையில வந்துட்டு சும்மா போகக்கூடாது. எதையாவது ஒன்றை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எதையாவது ஒன்றை உங்களிடத்துல பேசுகிறதற்கு நீங்க கீழ்ப்படிந்து உங்களை வாழ்வதற்கு அர்ப்பணித்துங்கிறது போகணும். சும்மா சபையில வந்த மாதிரியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. சபையில வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் உங்க ஆத்மாவுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வசனம் சொல்லுது பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு நிற்க கூடாது. அடுத்த வசனத்தை பார்க்கணும். வசனம் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன். என்னிடத்துல நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்துல என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. பாடுகள் வரும்போது சகிப்பு தன்மையை கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பத்துல பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. பிரச்சனை வரும்போது சகிப்பு தன்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவைகள் வரும்போது தேவனை நம்பி விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். சுகவீனங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கும் வல்லமையை விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுங்க? கற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர்கிட்ட எதையுமே கற்றுக்கொள்றது இல்லை. ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவைகள் வரும்போது அதுல என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பலவீனங்கள் வரும்போது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பிரச்சனைகள் வரும்போது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அதை கற்றுக்கொள்ளுகிற போதுதான் நம்ம ஆத்துமாவுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பதான் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன்களை கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. எல்லாம் சொல்லுங்களேன், என்ன மனப்பான்மை? கற்றுக்கொள்றதுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கணும். என்ன மனப்பான்மை இருக்கணும்? ஆமா. பிள்ளைகளை பாருங்க, சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும், ஆனா பாடம் ஒழுங்கா படிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன கிடையாது? பாடம் சொல்லி கொடுக்கறத ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை கிடையாது. பாடம் சொல்லி கொடுக்குறதுமே எங்க இருக்கிறது? கிரவுண்டில் விளையாடுற மாதிரி நினைக்கிறது, வீட்டில் தூங்குற மாதிரி நினைக்கிறது. கடைசியில் மண்டையில் என்ன செய்யாது? பாடம் நடத்தின ஒன்றுமே ஏறாது. அப்புறம் எக்ஸாம் எழுதுனா அவிக்க முடியாத முட்டையை வாங்கி வைக்கிறது. என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில்? அதனால என்ன செய்ய முடியாமல் போகுது? ஒன்றையுமே சாதிக்க முடியாமல் போயிடுது. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா போயிடுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் நம்முடைய பிரச்சனைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களிலும் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மனப்பான்மை? ஏற்றுக்கொள்ளும் மனது உடையவர்களாய் மாற வேண்டும். இயேசுவினிடத்துல சீஷர்கள் 2 பேரை எடுத்துக்கலாம். ஒருத்தர் யூதாசு, ஒருத்தர் பேதுரு. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒருத்தர்
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு மனம் திரும்பினார். ஒருத்தர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைக்காம தான் செய்த தவறை நினைச்சு என்ன செய்தார்? யூதாஸ் என்ன செய்தார்? சொல்ற மாதிரி இருந்தா தானே சொல்லலான்னு, அதனாலதான் அப்படியே பாக்குறீங்க. யூதாஸை பத்தி சொல்ற மாதிரியா இருக்கு, அதை போய் கேட்கறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையாகவே வேதனையான ஒன்று. ஆண்டவர்கிட்ட 3.5 வருஷம் இருந்தான். ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் கற்றுக்கொள்ற மனசோட இல்லை. அவன் தன்னுடைய விருப்பத்தை செய்யற மனசோடையே இருந்து கடைசியில அவன் வாழ்க்கையில அழிவை தேடி கொண்டான். ஆனால் பேதுருவோ ஆண்டவர் சொன்ன வசனத்தை நினைத்து மனம் திரும்பினான். ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளில ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த இருதயம் எப்படிப்பட்டதா? முட்களின் நடுவே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதையை குறித்து வேதம் சொல்லும்போது லூக்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. 14ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:14. அல்லேலூயா. மூன்றாவது நிலம் என்ன நிலம்? முட்கள் நடுவே விதைக்கப்பட்ட ஒரு நிலத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த முள்ளாய் வேதம் ஆண்டவர் விலைக்கு சொல்லும் போது முள்ளுன்னு எதை சொல்றாரு? முதல்ல என்னது? பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள். என்னதுங்க? எல்லாம் சொல்லுங்களேன். பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள். இரண்டாவது ஐஸ்வர்ய மயக்கம். ஐஸ்வர்யம் என்னதுங்க? மயக்கம். இரண்டாவது ஐஸ்வர்ய மயக்கம். மூணாவது சிற்றின்பங்கள். இதெல்லாம் என்ன செய்தான்னா முள்ள போல குத்தி நம்ம வாழ்க்கையில வசனத்தினால் வருகிற பலன்களை என்ன செய்தான்? இல்லாமல் போக பண்ணுது. பலனை கொடுக்க விடாம நம்மளை பலவீனம் உள்ளவர்களா மாத்துது. அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள் இருக்கக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நேற்று வரை கவலைப்பட்டீங்க, இன்னையில இருந்து நம்ம கவலையே படக்கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னையில இருந்து என்ன செய்யக்கூடாது? கவலை படக்கூடாது. கவலை மீன் வாங்கி சாப்பிடுங்க, ஆனா கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, ஒன்றுக்கும் என்ன செய்யாதிருங்கள். நம்ம ஆட்கள் ஒன்றுக்காக கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளவுக்காக கவலைப்படாங்க? எல்லாத்துக்கும் கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளுக்கு எப்படிடா இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு எப்படிடா அந்த ஸ்கூல்ல போய் டீச்சரை சமாளிக்க போறோம், இந்த பாஸ் எப்படா பிரசங்கம் முடிக்க போறாருன்னு இப்ப சிலருக்கு கவலை. அப்ப நீங்க கவனிக்கணும், நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படவே கூடாது. ஆமேன்னு ஒருத்தருமே சொல்லலையே. நாங்கெல்லாம் கவலைப்படுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்துக்கோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க. ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. என்ன பிரதர்? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு வேலையில் என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் உங்களை என்னையும் பார்த்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நாளை நடப்பதை பத்தி நீ கவலைப்படாத. நாளை தினத்தை நாளை தினம் பார்த்து கொள்ளும். அப்படின்னா இயேசு வசனம் சொல்லுது, அவர் யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்களா? அவர் யாருங்க?
பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார், ஆனால் கவலையே படாதீங்க. கொஞ்சம் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்களேன். அவங்கள பார்த்து சொல்லுங்கன்னா என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பார்த்து சொல்றீங்க போல இருக்கு. ஆண்டவருக்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு விசுவாசத்தோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த காலையில ஆண்டவருடைய நாமத்தினால உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, ஓடி ஓடி உழைக்கிறவங்களை விட நீங்க கவலைப்படாம ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. அந்த கானா ஒரு கல்யாணத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த கல்யாணத்துல என்ன குறைவுபட்டது? அவங்க என்ன செஞ்சாங்க? கணத்துல கையில வச்சு கவலைப்பட்டாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவின் இடத்துல போய் அந்த அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னாரு? என் வேலை எப்பயா வரப்போகுது? உண்மை வேலை எப்ப வர்றது? எங்களுக்கு எப்ப திராட்சை ரசம் வர்றது? உண்மை நம்பினா என்ன செய்யாது? காரியம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி இவங்க பண்ணி பிளான் பண்ணல. மரியாள் சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படக்கூடாது. அவர் நம்மளை காட்டுற வழியில போய்கிட்டே இருந்தோம்னா, அவர் நமக்கு ஏற்ற வேளையில ஏற்ற விதத்துல நம்முடைய தேவையை சந்திப்பார். நம்ம சரீரத்தை சுகப்படுத்துவார். நமக்கு வேண்டிய வருமானத்துக்குரிய புதிய வழியை தரப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. நேற்று வேலை கொடுத்த ஆளையே வேலை தரலையேன்னு அவனை நினைச்சு கவலைப்படக்கூடாது. புதுசா ஒரு ஆளை ஆண்டவர் எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. வீட்டுக்காரரு போன மாசம் இந்த இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாரு, இந்த மாசம் என்ன ஒன்றும் தராம இருக்காரு, என்ன வருமோ வராதோன்னு வீட்டுக்காரரை நினைச்சு கவலைப்படக்கூடாது. வீட்டுக்காரர் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசத்தோட கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே அது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் தகராறு பண்ற ஆட்களா இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் வேகமா இல்லையே. அல்லேலூயா. ஆமா. வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரச்சுமே என்ன செய்யணும்? சந்தோஷமா சொம்புல தண்ணி கொடுத்து குடிச்சு வச்சு அவரை இளைப்பாற வைக்கணும். வந்த உடனே என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையெல்லாம் சொல்லி, அவர் ஏற்கனவே பிரச்சனையோட தான் வந்திருப்பாரு, அவற்றை இன்னும் பிரச்சனை சொல்லி அவருக்கு தலைவலியை உண்டாக்கிட கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரரை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? ஒருத்தர் வாயை திறக்கிற மாதிரி இல்லையே. இப்பதான் முடிவு பண்றீங்களா எப்படி வைக்கலான்னு? அல்லேலூயா. அவர்களை சந்தோஷமா வச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. கணவன்மார்கள் மனைவியை எப்படி வச்சிருக்கணும்? மனைவிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. மனைவிட்ட எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அல்லேலூயா. மனைவிகள் எதிர்பார்க்கிறது கணவன்கிட்ட அன்பு தான். ஆனா கணவர்கள் சில நேரத்துல எப்படிதான் இருக்கிறாங்க? நம்ம சபையில இருக்கிறவங்கள சொல்ல, வெளியில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? வந்த உடனே மனைவிட்ட என்ன செய்யறது? வெளியில உள்ள அத்தனை காட்டத்தையும் என்ன செய்யறது? பாம்போல அது உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல மொத்த காட்டத்தையும் காட்டி, ஏன்டா இந்த ஆள் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் அல்லேலூயா சொல்ற மாதிரி இல்லையே. என்ன பாஸ் நம்மளை நோண்டி நொங்கு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துல கவலைப்படாம ஆண்டவரை முன்ன வச்சுட்டோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யக்கூடாதுன்னா, பண மயக்கம் வரக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. என்ன மயக்கம்? எல்லாம் சொல்லுங்க. பணம் தேவை. வாயத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பணம் தேவை. ஆனா பணத்து மேல என்ன இருக்கக்கூடாது? மயங்கிற கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பணத்தை பார்த்த உடனே என்ன செய்யக்கூடாது சொல்றாங்களா, பணத்தை பார்த்தா எதுவும் வாயை திறக்குமா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் அல்லேலூயா சொல்ற மாதிரி இல்லையே. அல்லேலூயா. வெளியில இப்போ இங்க ஆராதனை நடந்துருச்சுமே ஒரு 1000 ரூபாய் சீக்கிரம் வர்றவங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா இங்க இருக்கிறவங்க சர்ச்சில் இருப்பீங்களா? நாங்க அவ்வளோ சீப்பாவா போயிட்டோம் பாஸ்டர் அப்படின்றீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். நீங்க நல்ல கவனிங்க. பணத்தை அவர் நமக்கு தேவையானதை தருவார், தேவைக்கு அதிகமாகவும் தருவார். எதுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கணும்ல, அதனால தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம வியாசர் லாரன்ஸ் அருமையா ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினாரு? கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் நித்திய தேவனே அப்படின்னு பாடினார். அந்த பாட்டினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமானதுதான். வசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க. பண ஆசை வந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன். என்ன ஆசை? பண ஆசைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம தேவையை கொடுக்குறாரு, தேவைக்கு அதிகமா பிளான் பண்ணிட்டு, நிறைய பிளான் பண்ணிட்டு, அப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்லலாம்னா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? அந்த பொருள் தேவைக்காக என்ன செய்யக்கூடாதுன்னா, வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கக்கூடாது. லேலூயா. அல்லேலூயா. வர மாட்டேங்க. லேலூயா. எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நான் சில காரியங்களை பிராக்டிக்கலா சொல்றேன். என் வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் வேணும்னா எடுத்துக்கலான்ற மாதிரி வரும். பின்னாடி கொடுங்க, பின்னாடி இல்லை முன்னாடி அவர் கொடுத்தா வரட்டு, இல்லைன்னா வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னா வேணும், கர்த்தர் கொடுக்கலன்னா வேண்டாம். நம்ம ஆட்களுக்கு கொடுத்தா வேணும், கொடுக்கலனாலும் வேணும் அப்படின்னு போறதுனால தான் பிரச்சனையில மாட்டிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்கு என்ன மயக்கம் வரக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. என்ன மயக்கம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு முள்ளு குத்துது. எங்க திரும்பினாலும் என்ன செய்யுது? குத்துது. ஏன் குத்துது? குடையுது. பண மயக்கம். மயங்கிட்டீங்க எங்கேயோ. அதை இந்த காலையில சரி பண்ணணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது சிற்றின்பங்கள். எல்லாம் சொல்லுங்களேன். என்ன இன்பம்? சிற்றின்பம். அது ஒரு முள்ளு. இந்த சிற்றின்பம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துல சந்தோஷத்துக்காக ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சிற்றின்பம் எங்க இருக்கு? சிற்றின்பம் எங்க இருக்கு? கையளவுல கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. எல்லாம் அங்கேயே வந்துருச்சு, கைக்குள்ளே வந்துருச்சு. நல்ல கவனிங்க. நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்தை அதில் தேடி என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் அதில் எதையுமே பார்க்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நேரத்தில் பெந்தேகோஸ்தே சபைகளில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டிவியே என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாது, இருக்கக்கூடாது. டிவி இருந்தா நீ என்ன வச்சிருக்கிற? சாத்தான வச்சிருக்கிற, உன் வீட்டுல பிசாச வச்சிருக்கிற அப்படி சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய டிவி இருக்கு, எல்இடி டிவி வச்சிருக்கிறாங்க. தோத்திரம். டிவி பார்க்கறது தப்பு கிடையாது, பார்க்க வேண்டியதை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருக்கு நாட்டு நடப்பே தெரியாது, ஏன்னா செய்தி பார்க்கறதே கிடையாது, நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம நாட்டு பிரதமர் யாரு? மோடி. மோடி மறுபடியும் தாடி தான் இருக்கிறாரு. சரி, கர்த்தர் அதை எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில உலகத்தில் உள்ள சந்தோஷத்துக்காக தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க. இயேசு தன்னோட இருந்த சீசனாகிய யூதாச
எவ்வளோ உருவாக வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் பணத்துக்காகவும் உலகத்துக்காகவும் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். லைஃப் போச்சு அதோட. எலிஷா கூட ஒரு ஆள் இருந்தார். யாரு எலிஷா கூட யார் இருந்தா? சொல்றீங்களான்னு பாக்குறேன். கேயாசி இருந்தார். கேயாசி என்ன செஞ்சாரு? பணத்துக்காகவும் உலகத்தில் உள்ள ஆசைகளுக்காகவும் ஆசைப்பட்டு எங்க போயிட்டாரு? நாகமான் பின்னாடி போய் பொய் சொல்லி வெள்ளி பொண்ணு எல்லாம் வாங்கி வீட்டில் பந்தோஸ் பண்ணிட்டு எலிஷாட்ட வந்துட்டு என்ன சொன்னார்? பொய் சொன்னார். கடைசியில் அவர் எல்லாத்தையும் இழந்து போனார். சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், என்ன இன்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? கடைசியில் கேஆசி குஷ்டரோகியாக மாறிட்டார். கடைசியில் அவருக்கு ரட்சிப்பே இல்லாமல் போயிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட இருந்து கடைசி அப்படி ஆயிட்டு. பெரிய ஊழியக்காரர் இயேசுவோட இருந்த யூதாஸுக்கு அப்படி ஆயிட்டு. அதனால நம்ம ஆண்டவரோட இருக்கிற அந்த வாழ்க்கையில நல்ல கவனிங்க, முட்களை போல குட்டுகிற சிற்றின்பங்களை நம்ம வாழ்க்கையில உள்ள வர இடம் கொடுக்க கூடாது. ஆமே. பிசாசு சொல்லுவான், சினிமா பார்க்கறது என்ன கிடையாது, சினிமா பார்க்கறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. சிகரெட் பிடிக்கிறது என்ன கிடையாது, என்ன கிடையாது, தப்பு கிடையாது. பாக்கு போடுறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அப்படி சொல்லி பிசாசு என்ன செய்யறானா, அநேகர சிற்றின்பங்கள். ஒரு ஆள் வீட்டை இடிக்கிற வேலையை செஞ்சார். அவரை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை இடிக்கிற வேலையில அப்படி உதட்ட அப்படி பை மாதிரி தூக்கிக்கிறார். தூக்கி அப்படி 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 கசக்கி அப்படி உள்ள திணிக்கிறார். திணிச்சுட்டு தான் வேலையை பார்க்குறார். என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சிற்றின்பத்துக்காக அந்த பாக்க உள்ள வைக்கிறார். ஆனா அவர் சரீரமே என்ன செய்யுது, கெடுக்கப்படுது. அவர் சரீரம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. அவருக்கு தெரியல, ஆனா அந்த சிற்றின்பத்துக்காக அதை பயன்படுத்துறார். இப்படி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, கெடுத்துக்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையிலியா சொல்லுவோமா? முட்களை போல நம்ம வாழ்க்கையில குத்துகிற பாவங்கள் பிசாசு நம்ம சுற்றி கொண்டு வருவான். அதனாலதான் நெருங்கி பற்றி வருகிற பாவ பாரமான எல்லாவற்றையும் என்ன செய்யணும், உதறி தள்ளி விட்டு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டம் ஓடணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க, நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா முட்களை போல இருக்கக்கூடாது. முட்களை போல குத்துகிற காரியம் 3 காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம்? கவலைகள், கவலைப்படக்கூடாது. சிற்றின்பங்கள், பண மயக்கம் இருக்கக்கூடாது. சிற்றின்பங்கள் இருக்கக்கூடாது. ஒரு அலையிலியா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில கை கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆமென். அப்படி நம்ம இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் வசனம் 8:15, லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருதயமா? உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த டிஜிட்டல் கரெக்டா 10 ஆகுது இல்ல? அல்லேலூயா. நேரம் அதிகமாயிட்டு உங்களுக்கு இப்போ இந்த பக்கம் கிளாக் இல்லாதனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்க்குற கரெக்டாக வச்சுருக்குறாங்க, நாங்கள் முடிச்சாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் பார்க்கணும், கரெக்டாக உங்களை முடிச்சு அனுப்பணும். ஆமேன். அல்லேலூயா. முடிச்சு அனுப்பணுமா இல்லையா? ஐயா நாங்கள் எங்கேயும் இருக்கிறோன்றீங்களா? நீங்கள் இருக்கலாம், ஆனால் நான் இருக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமோர அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாகவே உங்களுடைய ஜபங்கள் தான் என்னை இன்றைக்கு நிற்க வைத்து பிரசங்கம் பண்ண வைப்பது. அல்லேலூயா. உங்களுடைய எல்லாருடைய ஜபங்கள், உங்களுடைய அன்பு, அதனால தான் நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தது, ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஜபத்தினால் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
உண்மையாகவே இந்த நாளில் நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 விதமான நிலங்களைப் போல நாம இராம பலன் கொடுக்கிற நம்ம வாழ்க்கையில உண்மை ரொம்ப அவசியம். எல்லாம் சொல்லுங்களேன், என்ன இருக்கணுங்க? கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இருக்கணும், நம்ம சபையில இருக்கிற ஐக்கியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். எல்லாத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களா, கர்த்தருக்கு முன்னாடி உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். 2வது, நம்ம இருதயத்துல எப்பவுமே கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். எல்லாம் சொல்லுங்க, என்ன அவசியம்? பொறுமை. பொறாம இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமா, மற்றவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, எவங்களும் எதையும் செய்து போட்டு நான் கர்த்தர் எனக்கு தருகிறதை பெற்றுக்கொள்ள. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதல்களை, என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வார். பொறுமை ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்லுவோமா? எந்த விதையும் உடனே என்ன செய்ய முடியாது, முளைச்சி பலன் கொடுக்க. அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. அம்பை 16ன்னு சொன்னா அதுக்குன்னு 6 மாசம். ஒவ்வொரு நெல் விதைகளுக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, அறுவடை பண்ண முடியாது. கடலை போட்டா கடலைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் அது விளைச்சல் ஆனாதான் அதை நம்ம பிடுங்கி எடுத்து அந்த கடலையை நம்ம எடுக்க முடியும். பருத்தி எத்தனை மாசம் அது இருந்தால் தான் அந்த பருத்தியை நம்ம பஞ்சு எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்போ அந்த காலம் வருகிற வரையிலும் காத்திருந்து அந்த விவசாயத்தில் அந்த பலனை அவங்க பெற்றுக்கொள்றது போல நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன்களை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு இருந்து அவரிடத்திலிருந்து பலன்களை பெற்றுக்கொள்வர்களாய் மாற வேண்டும். ஆமென். 4 நிலங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதல் 3 நிலங்கள் பலனற்று போன நிலம். 4வது நிலம் பலன் கொடுக்கிற நிலம். நீங்களும் நானும் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கலாமா?